வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று வந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வராரு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் அப்படின்னு. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நாட்கள் போக போக கேமு வந்து கொஞ்சம் டஃப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பாதி ரொம்ப குறுகலாக இருக்கும். ஆனால் 17 பேர் இருக்காங்க. ஸோ சரிப்பட்டு வராது கேமுக்கு. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ யாருன்னுமே கொஞ்சம் லீக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரியல. ஸோ சாச்சனா அண்ட் ஆனந்தி 2 பேருமே அவுட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ விஜய் சேதுபதியெல்லாம் ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டார் சாச்சனா போனதுனால அப்படின்னு நிறையா நியூஸ் வந்துகிட்ருக்கு. எனிவே எண்ட் ஆஃப் த டே ஒரு கேமு, அதுக்கப்புறம் நிறையா லைஃப்பில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சாச்சனா கூட இருந்திருக்கலாமோ, அது ஒரு 2-3 வீக்குக்கு முன்னாடி இது எவிக்ட் ஆகிருந்தால் ஓகேவாக இருந்திருக்கும். பட் இப்போ கூட அவங்க ஓரளவுக்கு ப்ளே பண்ண ஆரம்பித்தது மாதிரி தான் தெரியுது டீசெண்டாக. இருந்தாலும் ரஞ்சித்து, ராயன் அண்டு தர்சிகா, அப்புறம் சத்யா, இவங்கள மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் எதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ சாச்சனா ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்களையா வெளியே அனுப்புகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருந்துச்சு சாச்சனா போகிறது. ஆர்ஜே ஆனந்தி கூட ஓகே, அவங்களோட கேம் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறது மட்டும்தான் ஆர்ஜே ஆனந்தியோட கேமாகவே இருக்குது. ஸோ அந்த என்றைக்கு அவங்க பாய்ஸ் டீமுக்கு போனாங்களோ அதுலேருந்து அவங்க கேம் வந்து டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு வந்து வைல்டு கார்டு என்ட்ரி வந்தாங்களோ, மஞ்சரி உள்ளே வந்தாங்களோ, அன்னையிலேருந்தே அவங்களோட கேமு வந்து ஆர்ஜே ஆனந்தியோட கேமை வந்து மஞ்சரி கையில் போயிடுச்சு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஆர்ஜே ஆனந்தி வந்து போகிறது வந்து ஓகே தான். பட் சாச்சனா போகிறது வந்து இந்த வீக்கில் போகிறது வந்து கொஞ்சம் அன்ஃபேராக இருந்துச்சு. ஸோ அதை டு கம்பேர் வித் அதர் கண்டஸ்டன்ட்ஸ். ஸோ நிறைய பேர் மிச்சர் திண்டுக்கிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு போனது தப்பு. நேற்று தீபக் மாஸ்க் காமிச்சார். ஸோ அருணுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருப்பார், பேயார் டெவிலாக இருக்கும்போது கத்தி கொடுத்தாங்கல்ல, அவங்க கத்தியை தடவிட்டு போனாங்கள்ல, அதை சொல்லு அப்படின்ட்டு இருப்பார் பாருங்க. ஸோ அது செம மாஸ் டைலாகாக இருந்தது. ஸோ சௌந்தர்யா கூட விஜய் சேதுபதி சொல்லும்போது கை தட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், என்னம்மா கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை சார், நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படி வச்சேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு டைலாக் விட்டுருப்பாங்க, 60 நாளாக ஏதாவது சார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த கவுண்டருக்கு ஒன்றும் குறைச்சல்ல, உட்காருங்க யூஸ்லெஸ் கவுண்டர் அப்படின்ட்டுருப்பார். ஸோ நேற்று விஜய் சேதுபதியே ஒரு தனி ரகமாக பண்ணிகிட்டு இருந்தாப்புல, ஒரு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவர் வந்து என்னென்னா அந்த தர்சிகாவுக்கு கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா தர்சிகா பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, அந்த கிரிஞ்சா லவ்ஸ் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தர்சிகாவுக்கு அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தால் அவர் நல்லா இருந்திருக்கும். அவங்களோட கேம் கொஞ்சம் வேக்கப் ஆகிருக்கும். ஸோ 2 வாரம் கேப்டனாக இருந்த தர்சிகா இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போகிற நிலைமைக்கு வந்தது காரணம் அந்த கிரிஞ்சு கண்டென்ட் தான். ஸோ தர்சிகாவை கேள்வி கேட்கணும். அப்புறம் அந்த அடிக்கடி திருடி சமைக்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.